ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேரிஸ் ஹோம் ஃபுட். இன்றைக்கி வந்து டேஸ்டியான சுவையான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லித்தரேன். இந்த தக்காளி தண்ணி சட்னி ரொம்ப ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூடாக இட்லி சுட்டு இந்த தக்காளி தண்ணி சட்னியை தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே அள்ளி ஊற்றி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 4 இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இந்த டேஸ்டியான தக்காளி தண்ணி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் ஃபேரிஸ் ஹோம் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தக்காளி தண்ணி சட்னி பண்ணுறதுக்கு இன்றைக்கி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 4 தக்காளி வேக வச்சுக்கலாம். இந்த 4 தக்காளிக்கு தாராளமாக 3லேருந்து 4 பேர் சாப்பிட்லாம். தக்காளி பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ தக்காளி எடுத்து பாருங்கள், தோல் உறிஞ்சு வரணும். இந்த மாதிரி தோல் உறிஞ்சு வரும்போது எல்லா தக்காளியில் இருக்கிற தோலையும் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லா தக்காளியில் இருக்கிற தோலையும் எடுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக அரைச்சி வந்தாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சுடனதும் 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சதும் 2 பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கோங்க. இப்போ கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே காரத்துக்கு 2-3 பச்சை மிளகாவை கீரி போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி கண்ணாடி பதம் இருந்தால் போதும். இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் சக்தி வெறுமிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை போட்டுக்கலாம். தக்காளி பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 1 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த சட்னி நம்ம தண்ணியாக தான் வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பச்சை வாசனைலாம் போய் மசாலா நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக கொத்தமல்லி இலையும் தூவிட்டிங்கன்னா தக்காளி தண்ணி சட்னி ரெடி. வாங்க இதை ஒரு பவுலுக்கு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கமன்ட்டு சூடாக தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த தக்காளி தண்ணி சட்னியை சூடான இட்லியில் தொட்டு சாப்பிடக்கூடாதுங்க. அப்படியே ஊற்றி அள்ளி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. 2 இட்லி சாப்பிட வேண்டிய இடத்துல 4 இட்லிக்கு 8 எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போலேயே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.